மயில் கல்லா? இது மயில் கல் இல்லம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். என் பேர் சந்தியா. நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மயில்கல். மயில்கல். மயில்கல்லா? இது மயில்கல் இல்லம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது இந்த படம் இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனா அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்துல அவ்வளவு முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்துல இருக்கு. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அணுகுணமா ரசிச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷ் எதுவும் பேசிடாதீங்க வகுத்த கலைக்குன்னு சொன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு ஃப்ளோவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன். அதுதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் டீம் ஒர்க்கை பார்த்தோமா, இந்த கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டாருங்க சுந்தர்ஜி என்ன தெரியல அப்படின்னு. கேங்ஸ்டர்னு ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். இங்க என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க? என்ன? ஐயோ, எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொன்னோன்னு அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாரு. ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பரா இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்க சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னு இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னாரு. இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு, சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. அதனால இந்த படத்துல அவர் வித்தியாசமான பேரு, அந்த படத்துலயும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்க. ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேங்கர்? அது ஏற்கனவே தான் இருக்குல்ல, இப்ப புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால தப்பா எப்பயுமே எல்லா படத்திலும் பேசுறது இங்கிலீஷ, இது நான் தப்பா சொன்ன வார்த்தையை டைட்டில் வச்சிருக்காரு. ஆனா அந்த படம் ரொம்ப ரைட்டா இருக்கு. படம் பாருங்க நீங்க. தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. ஹாய் சார், ஐ அம் தேவி பிரியா, எம்எஸ்சி படிக்கிறேன் நானு. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியா அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு சும்மா பில்டப் தான். எந்த படத்துல சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, இப்ப ஊர்கள்ல தானே செய்வோம் நம்ம, என் மேல கை வச்சு இல்லை. இப்ப எல்லா படத்துலயுமே அண்ணன் கூட பண்ண பூரா ஒரே பேட்டன் தான். அதுல இப்ப ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம், எல்லாருமே உடம்ப துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலர் கலரா மாத்திரம்ல, ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவையிலே யாருக்குமே தெரியாம அந்த கேரக்டர் மாத்திட்டே வருவான். ஏய், ஒரு படத்துல இளநீர் தூக்கி அடிப்பாரு வின்னர்ல, அடிச்சு சொல்லுவாங்க வேணாம் வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவாரு. திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே. அதே பேட்டன் தான் இதுலையும். விண்ணல்ல வாடா வா, தொட்டுல நீ சரியான ஆம்பளை அங்க வாடா. நான் யதார்த்தமா போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவாரு. அங்கே வந்தா இங்கேயும் வந்து நிற்பாரு. கடைசியில பார்த்தா வீட்டுக்கே வந்துருவாரு. இது ஊரா நம்ம ஊரு ஆளுகள், நம்ம ஊரா செய்யற ஆளுக தான். அவ்வளவு பேர் யாரை பார்த்தாலும் நீங்க ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்துல யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படித்தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் எண்டு இதுக்கு மேலே இல்லையா, என்னை விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊர்ல நடக்கிறதா. அது அதை நாங்கள் சும்மா யதார்த்தமா பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகா ரசிச்சார் அண்ணன். ஆனா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகா அதுக்கு வந்து ஷார்ட் வச்சு அழகா அந்த சீனியர் மக்கள் மத்தியில் கொண்டு அழகா ஈஸியா சேர்த்தாரு. அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரத்துக்கு தான் அதிகம். தேங்க்யூ சார். ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், MBA படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜி கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேக்குறீங்க. இந்த கேள்வி எரேஸ். என்னோட டவுட் எரேஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருந்த மாதிரியே என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. கால்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கால்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும், ஏலே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எதுக்கு இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு நீங்க. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை இங்க போய் பத்தி நல்ல வருவேன் மேன், சூப்பரா வருவேன். அது சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்க, அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல இல்ல, அது என்னன்னா தெரியும் அந்த மாதிரி அது வந்து படம் பிடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொன்னார், சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு சொன்னார். இது எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு. நைட்டு பேசுனது, நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்க வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா போச்சா? இல்ல பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் 2 பேர் இருக்கான். அது யார் அண்ணன்? அண்ணங்க. இந்த கேள்வி அண்ணங்க. என் பேரு ஹேமச்சந்திரன், IT டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். சோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்ன தூக்கி சாப்பிட்டுருவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கத்துக்கிட்டேன். அவர் யாரா இருந்தாலும், எந்த ஹீரோவா இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கில போயிட்டே இருப்பாரு, டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவாரு. யாருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டா செய்யும் போது அங்க என்ன அப்படின்னா, அது கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும், டேமினேஷன் பண்றான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பத்தி என்னை பத்தி யாரு டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பிவாசார் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாட்டு செய்யறவே செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்துல. அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கும். அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது, இந்த மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு, இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்டர் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா, அவங்க குழம்ப அப்படியே லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. என் சாரில் கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன், கடுகு போட்டு கொஞ்சம் தாளித்து கமகம்மன்னு கொடுக்குறதா என்னுடைய வேலை. ஆனா தப்பா சொன்னா கரெக்டா சொன்னாங்க. 100% உண்மை. ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்லயும் போராடுவாரு, இந்த ஷாட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏத்தலான்ட்டு. இப்ப நீங்க இதுல குறிப்பா பாத்துருப்பீங்கல்ல, இந்த இடத்துல கொஞ்ச நேரம் லேசா டவுட்ல இருந்தாங்க. என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இல்ல கையை பார்த்தா எங்க இருக்கு, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்ப டைரக்டர் போய் நான் போய் சொன்னேன், ஆனா இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்க அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக போட்டோம் அப்படின்னா உடனே ஓகேன்ட்டாரு. அந்த டைலாக் என்ன, கழுத்து கீழே யோகா போட்டுறங்க அதானே. இப்படி அங்கங்க என்ன செய்யறதுன்னா, என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா, இந்த படத்துல இவரே டைரக்டர், இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாம போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சாருக்கு தான்.
சார் எனக்கு ரொம்ப நாளா இது ஒரு டவுட் சார். நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டைரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிக்கிற கூத்து. அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு. அதனால அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால், வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி நேரத்தில் பாட்டு பாடுவேன். அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமன்ன வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஹாய் சார், டிக்கெட் இருக்காங்க. என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். அதான் ஃபயர் ரவுண்ட் சார். ரேபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்கள் நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்கிறேன் சார். ஹீரோட நேம் நான் சொல்கிறேன் சார். அவங்கள பற்றி நீங்கள் ஒன் லைன்ல சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பற்றி சொல்லுங்க சார். நான் பேசிக்கலா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய ரசிகர். நான் அவர் படத்தை ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளோதாம்மா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்றதை அழகாக செஞ்சுட்டு போயிடுவார். யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார், அன்பா பழகுவார்.